ரெடியா? மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரிசல்ட் வெளியிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாணவர்கள்லாம் எங்கள் மாணவர்கள் எல்லாமே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள். அதில் இந்த மாணவர்கள் எல்லாருமே, இது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே 2ஆம் நிலை காவலர் தேர்விலே கலந்துக்கிட்டு 6 ஸ்டார் போட்ட மாணவர்கள். இவங்கெல்லாம் ஆல்ரெடி தயாராக இருக்காங்க. ஸோ ரிசல்ட் நமக்கு ஜனவரி 28, 29 இந்த தேதியில் வந்துச்சு சப் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட். அதன் பிறகு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிற மாணவர்கள், இதில் மாணவர்கள் எல்லாமே ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தயாராகிட்டு வராங்க. நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்க, சார் ஃபிசிக்கல் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடைப்பட்ட ஒரு 40 நாட்களில் இவங்களுக்கு முறையான உடற்பயிற்சி, அதாவது தண்டாலு, டபுள் பாரு, ஃபுல்லப்ஸு ப்ளஸ் அப்டமன், முறையான உடற்பயிற்சி ப்ளஸ் மார்னிங் டைமில் அத்லட்டிசம் ஒர்க் அவுட்டு, இதெல்லாம் கொடுத்து இந்த மாணவர்களை இப்போ தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாணவர்கள் 6 ஸ்டார் போட்டுருவாங்க. இந்த வீடியோ மாணவர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முறையான உடற்பயிற்சி செய்து வந்தால், அதாவது 0ல் இருக்கிற ஒரு மாணவன் 100% 6 ஸ்டார் எடுத்துடலாம். கடின உழைப்பு கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் உங்களால் முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாணவர்லாம் போட்டுடுறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாக ரோப்புக்காக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் கார்த்தி 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கலந்துக்கிட்டு 1 ஸ்டாரும் போடல, ரோப்பில் ஒரு பிடியும் பிடிக்காமல் விட்டுட்டான். 3 ஸ்டார் போட்டுட்டு வந்த மாணவன். பட் இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்காக தயார்படுத்திட்டு இருக்கோம். நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு கார்த்திக்கு. அதே மாதிரியான மாணவர் தான் ஜீவானந்தமும் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 3 ஸ்டார் போட்டு வந்த மாணவன் தான். இவங்ககிட்டே நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இவங்க 2 ஸ்டார் ஏறிடுவாங்கன்ற நான் உறுதி கொடுக்கல. ஆனால் இந்த ஒரு 40 நாளாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுல, தினசரி காலை மாலை 2 வேளையும் முறையான உடற்பயிற்சி செய்து வந்துட்டு இருக்கிறதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படியாப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் ஒரு 70லிருந்து 80 நாட்கள் முறையாக உடற்பயிற்சி செய்தால் கண்டிப்பாக ரோப் ஏறுறது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில பேருக்கு ஒரு 100 நாட்களுக்கு மேலேயும் தேவைப்படும். இன்றைக்கி இந்த மாணவர்கள்கிட்ட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். உடல் ரீதியாக நான் பார்க்கும்போது, தினசரி நான் அப்டமன் கொடுத்து செக் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. எக்ஸசைஸ்லையுமே ஃபஸ்ட்டு 10 தண்டால் பண்ணாங்கன்னா 20 தண்டாலுக்கு ரெடி ஆகிருக்காங்க. ஃபுல்லப்ஸில் ஃபஸ்ட்டு 4-5 பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போது 9-10 ஃபுல்லப்ஸ்க்கு ரெடி ஆகிருக்காங்க. டபுள் பாரில் டிப்ஸ் அடிக்கிறது 10-12க்கு ரெடி ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஒர்க் அவுட்டுக்கு தயாராகிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க் அவுட் வருது அப்படின்னா அடுத்து அவங்க ரோப்புக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா, இன்றைக்கி எப்படி ஏறுறாங்கன்னு தெரியாது, ஏற வைப்போம். ஆனால் இன்னும் ஒரு 15 to 20 நாளில் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் சப் இன்ஸ்பெக்டருக்காக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 20 நாள் கழித்து இவங்களை முறையாக தயார்படுத்தி டபுள் ஸ்டார் ஏற வச்சு உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ மாணவர்களை ஏற வைப்போம், எந்த மாதிரி ஏறுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரி, அப்படி சொல்லுங்கள். ரோப்பு பார்த்து மாதிரி ஃபஸ்ட்டு கார்த்திகை, செகண்ட் அந்த கார்த்திகா, 3வது திருக்கண்ணன், 4வது ஜீவானந்தம், 5வது ரங்கன். ரெடி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்த்தி ஏற வைக்கிறேன். ரெடி கார்த்தி, நல்லா இருக்கு. குட். போயிட்டு மேலே வரைக்கும் போகலாம். இன்னும் போகலாம், இன்னும் இருக்கு, போகலாம் போகலாம் போ. மெதுவாக நிதானமாக இறங்கி யாரும் ஏறும் போது வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால அவசரத்தில் மேலே ஏறி இது பண்ணிக்கலாம். ஏறுறது பண்ணலாம், முயற்சி போட்டு உன்னோட ஏறு. நல்லா ஆடி எல்லாம் பவராக இருக்கு, கொஞ்சம் பவராக ஏறு. ரோட் மேலே போகலாம். போகலாம், மேலே வரைக்கும் போகலாம். போகலாம் அப்படியே யூஸ் பண்ணி கொஞ்சம் பவராக இருக்குங்க. நல்லா ஆக்டிவ் அப்படி குட். ஆமாம், நிறைய இருக்கு. ஆமாம், நேரு. இல்லை அப்படி இல்லை. போயிட்டு இல்லை கையில் குட். இரு நல்லா இரு போகிறா இரு. இல்லை ஏறலாம்.
கையை மாத்து ப்ரோ. சார் ஓகே 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 இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்க ரோப் ஏறினது. ஒரு சில மாணவர்கள் ஒரு ஸ்டாரை கிராஸ் பண்ணி 2வது ஸ்டார் கிட்ட போனாங்க. ஒரு சில மாணவர்கள் இன்னும் ஒரு ஸ்டாருக்கே போகலை. ஆக மொத்தம் இந்த 5 மாணவர்களும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 நாட்களாக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள். அடுத்த வீடியோவில் நான் இந்த முறையை இன்னும் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் இறுக்கத்தை அதிகப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் அப்டமனு, டபுள் பாரு, தண்டால், புல்லப்ஸ் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தி இன்னும் ஒரு 20 நாள் விட்டு மாணவர்களுக்கு இந்த மாணவர்களை தயார்படுத்திட்டு உங்கள்கிட்ட ஏற விடுறேன். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, சார் என்னால் என்ன பண்ணாலும் ரோப்பே ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களே, என்கிட்ட ஃபோன்லேயும் கேட்குறீங்க. நீங்களும் செல்ஃபாக தயாராகிட்டு இருப்பீங்க, அல்லது வேறு ஏதாவது மைதானத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட தயாராகிட்டு இருப்பீங்க. எங்கேயா இருந்தாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் தண்டாலு, டபுள் பாரு, புல்லப்ஸு இதை முறையாக நான் என்ன சொல்லியிருக்கணும் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருப்போம். அது தேவையான அளவுக்கு கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து. ரோப் கிளைம்பிங் எப்பவுமே சொல்லியிருப்போம். ரோப் கிளைம்பிங் அப்படின்றது உங்கள் உடம்பை தூக்குறதுக்கு தேவையான பவர் உங்களுடைய ஷோல்டர்லேயும் உங்களுடைய ஆர்ம்ஸ்லேயும் இருந்தால் உங்களால் ரோப் கிளைம்பிங் பண்ணிட முடியும். வேறு எதுவுமே கிடையாது. வேறு அதை கொண்டு வரணும் அப்படின்னா தண்டாலு, டபுள் பார், புல்லப்ஸ் இதுதான் ஒரே தீர்வு. அடுத்த வீடியோவில் மாணவர்களை தயார்படுத்திட்டு உங்ககிட்ட சிறப்பாக வந்து சந்திக்கிறேன். ரைட், சிறப்பு.